கருவிலிருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. ஓ தாங்கி நீ தப்புவித்தீர், சுமந்தே சுகம் தந்தீ. சொல்லுங்க, தாங்கி நீ தப்புவித்தீர், சுமந்தீ சுகம் தந்தீர். கருவிலிருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. ஆமென். கிருபையினாலே இந்நாள் வரை தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர், தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர், தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். நன்றி ஐயா ஏசையா, 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 நன்றி ஐயா. நம்முடைய பக்தி நம்ம ஆண்டவருக்காக கொண்டிருக்கிற அந்த நன்றி உணர்வுல தான் அளக்கப்படுகிறது. நீங்க ஆண்டவருக்கு ரொம்ப நன்றியா இருந்தீங்கன்னா நீங்க ஆண்டவர் மேல ரொம்ப பக்தியா இருக்கீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆண்டவர் மேல அதிக நன்றி உள்ளவர்களா இருக்கிறீங்க? 10 குஷ்டரோகிகளை கர்த்தர் சொஸ்தமாக்கினார். ஆனா ஒரே ஒருவன் தான் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். இந்த 10 பேர்ல பக்தி உள்ளவன் யார்? ஒரே ஒருத்தன் தான். கவனிங்க, இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் பக்திங்கிற பேர்ல கர்த்தர்ட்ட வர்றாங்க, ஆனா அற்புதத்தை வாங்கிட்டு திரும்பி போயிடுறாங்க. ஆனா ஆண்டவர் நன்றி நிறைந்த இருதயம் உடையவர்களை தேடி கொண்டிருக்கிறார், தேடி கொண்டிருக்கிறார். அவருக்கு நன்றி உள்ளவர்களா வாழ்றவங்களை கர்த்தர் தேடிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த காலை வேளையில எத்தனை பேருடைய இருதயம் ஆண்டவருக்காக நன்றி உள்ளதா இருக்கிறது? ஆண்டவரே, கருவிலிருந்து என்ன தாங்கி சுமந்து ஏந்தி எத்தனையோ தீமைகளுக்கு தப்புவித்து வருகிறீரே, உமக்கு நன்றின்னு எத்தனை பேருடைய இருதயம் நன்றியால் பொங்கிக் கொண்டே இருக்கிறது. அதுதான் பக்தி. ஆண்டவருக்கு அதிகமா நன்றி சொல்றதுதான் பக்தி. அதனால வாயை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. ஆமென், ஆமென். நன்றி, நன்றி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, மறவாதே. மறந்துட்டா பக்தி போயிரும். அவருக்காக நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பக்தி உள்ளவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நன்றி சொல்றவங்களை தான் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டதே அவருக்கு நன்றி செலுத்துவோம் என்பதை கவனிங்க. ரொம்ப பெரிய பணக்காரங்க நன்றி உள்ளவர்களா இருக்க மாட்டாங்க, ரொம்ப படிச்சவங்க நன்றி உள்ளவர்களா இருக்க மாட்டாங்க, பலசாலிகள் நன்றி உள்ளவர்களா இருக்க மாட்டாங்க, அழகானவங்க அறிவானவங்க ரொம்ப அந்தஸ்துல கூடினவங்க எல்லாம் நன்றியா இருக்க மாட்டாங்க. அதனாலதான் அவங்களெல்லாம் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. அவங்கள எல்லாத்தையும் கர்த்தர் தூக்கி எறிஞ்சிட்டு சாதாரணமான நம்மளை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏன்னா நம்ம நன்றி உள்ளவர்களா இருப்போம். பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு சின்ன சின்ன நன்மைக்கும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களா இருப்போம்ட்டு தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிய தேவன் விரும்புகிறார், நன்றி பலிய தேவன் விரும்புகிறார். ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா,
நன்றி ஐயா ஏசையா. கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை. ஆமென். கருவிலிருந்து தாங்கி வந்தீர் இந்நாள் வரை